காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காணொலியை நீங்கள் முதல் முறை பார்க்கறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லப்பட்ட கருத்துக்கள், மாற்றுகள் இருந்தாலும் சரி, தவறுகள் இருந்தாலும் சரி, அது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் அதை சுட்டி காட்டுங்க. போன வீடியோவில் இதற்கு முன்னாடி நம்ம போட்ட பதிவுகளில் நான் சொன்ன சில வார்த்தைகள், தவறுகளை நீங்கள் அதில் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தீங்க. அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். அதை நான் அடுத்தடுத்து மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி சில தவறான தகவல்கள்லாம் ஏதாவது நான் காணொலியில் சொல்லியிருந்தேன்னா அதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கிறேன். அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பற்றி சில விஷயங்கள் வந்து நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லையா? அது 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களும் ஒரு 4 முனை போட்டியாக 4வது கட்சியாக வந்திருக்காங்க, புது கட்சியாக வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயம், அவங்க வந்து முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் மாற்று, டிஎம்கேக்கு நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் முழு போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்போ முழுமையான மாற்று அப்படின்னு பார்த்தா கொள்கை ரீதியாகவும் நம்மளால் மாற்றங்கள் தெரிஞ்சுக்க முடியல. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அடிப்படையான கட்சியோட நடவடிக்கைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு ஏற்றுக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் இல்லைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சரி, அதை தொடர்ந்து இன்னும் சில மக்கள், சில ரசிகர்கள் வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கலாம். சரி, ஓகேப்பா, இவ்வளவு நடந்துருச்சு. சரி, இறுதியாக வேட்பாளர் தேர்வுலையாவது சரியான முறைப்படி நடத்துவாங்க. எப்படி பெண்ணுக்கு முக்கியத்துவம் பற்றி பேசுகிறாங்களோ, சமத்துவம், சம உரிமை பற்றிலாம் பேசுகிறாங்கல்ல. சரி, அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா? பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல. நாம் தமிழ் கட்சி மாதிரி எந்த கட்சியும் பண்ணலை, டிவிக்கேவும் பண்ணலை. அதனால் அதுலேயும் மாற்றம் நம்ம எடுத்துக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 103, 104 வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு உடனடியாக சீட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. வேட்பாளர்களில் அவங்க நியமித்த முக்கியமான ஒரு 2 பேர்த்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 2 பேர் முக்கியமாக மக்களுக்கு நம்ம அதை பற்றி சொல்லி ஆகணும். மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நான் தமிழக வெற்றி கழகம் ஏன் மாற்றலின் தமிழ் தேசியவாதிகளும் சரி, நாம் தமிழ் கட்சி நபர்களும், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், எங்களை மாதிரி நபர்கள் ஏன் அதை நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம்னா, அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நம்மகிட்ட இருக்குது. வேட்பாளர்கள் கடைசியாக அவர் அனௌன்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா, வேட்பாளர். அதுலேருந்தே நம்மளால் அதை வந்து தெளிவுபடுத்த முடியும். பேராவூரணி தொகுதியோட சட்டமன்ற வேட்பாளர் நியமிக்கப்பட்ட டிவிகே கட்சி வேட்பாளர் யாருன்னா காண்டிபன் என்கிற சந்திர காண்டிபன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே வழக்கு இருக்குது. இவர் ஜாமீனில் விடுதலையாகி வந்திருக்காரு. என்ன பிரச்சனைக்காக உள்ளே போனார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மக்கள் சார்ந்த பிரச்சனையோ, பொது பிரச்சனைக்கோ, சமுதாய பிரச்சனைக்கோ, அன்றாட வாழ்க்கையை மக்கள் பறக்கிற துயரத்துக்கு போராடியோ போகலை. கஞ்சா வழக்கில் உள்ளே போயிட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. இது அவர் மேலே இருக்க முதல் வழக்கு. இந்த செய்திகள் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? செய்திகள் மூலமாக தான் தகவல் நம்மளால் எடுக்க முடியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதி அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா பிடிவாரண்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிடிவாரண்ட் அவர் மேலே கொடுத்துருக்காங்கன்னா, நீதிமன்றத்துக்குள்ளே போய் வழக்கறிஞரை தாக்கியதாக அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சாகணும். காண்டிபன் என்கிற சந்திர காண்டிபன் என்கிற ஒரு வேட்பாளர், இவருக்கு தான் பேராவூரணி தொகுதியில் நிற்கிறதுக்காக வாய்ப்புகள் கொடுத்துருக்கு டிவிகே கட்சி. இவர் கட்சிக்கு வந்து டிவிகே கட்சியில் என்ன பண்ணார், அது அவங்க கட்சி முடிவு. ஆனால் நியமிக்கப்பட்ட வேட்பாளரோட பின்னணி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மக்களை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. டிவிகே கட்சி ஆதரிக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள், ரசிகர்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது வேட்பாளர், இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் தொகுதி வேட்பாளர். ஓகேங்களா? டிவிக்கு வந்து இப்போ கூடயும் கிளைம் பண்ணக்கூடிய நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் கொள்கை தலைவர் வச்சுருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ இருந்துக்கிட்டு ஜாதிகள் பார்த்துட்ருக்காங்க. ஜாதி பார்க்கலைன்னா ஏன் இந்த வேட்பாளருக்கு அவங்க சீட்டு கொடுக்கணும்? கம்பம் வேட்பாளர் அவர் வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவராக இருக்கார். அந்த ஜாதி பற்றி நான் சொல்லலை. ஜாதி கட்சி தலைவராக இருக்கார். ஜெகநாத் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஜாதி பெயரை சொல்லி ஒரு பொது மேடையில் பேசியிருக்காரு. முழுக்க முழுக்க ஜாதி சார்ந்து பேசியிருக்காரு, அந்த சமூகம் சார்ந்து பேசியிருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து இத்தனைக்கும் அந்த கட்சியோட தலைவராகவும் இருக்கதான் நமக்கு செய்திகள் கிடைக்கிது. மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர், அதாவது சமுதாயத்துக்கு சட்டத்திற்கு புறம்பாக ஒரு குற்றம் பண்ண ஒரு நபரும், ஜாதி அடையாளமாக சொல்லக்கூடிய நபருக்கும் வேட்பாளர்கள் சீட்டு கொடுத்துருக்கு நான் தமிழக வெற்றி கழகம். இது ஒரு விஷயங்களா? இந்த 2 நிகழ்வு கண்டிப்பாக நம்ம பார்த்தோம். 234 தொகுதி வேட்பாளர்கள் நியமனம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இது வேட்பாளர்கள் தேர்வில் நடந்த முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பார்க்கணும்னா, நேற்று ஐநாவரம் பொதுக்கூட்டத்தில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசும்பொழுது உடஞ்ச பாட்டில் சில்களை வந்து கூட்டத்தில் உள்ள பெண்கள் மேலே போட்டு பெண்களுக்கு காயம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நான் அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அவரும் அந்த மேடையில் அந்த பாட்டிலோட சில்லை காட்டி பேசினார். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக அது மாறுச்சு. நான் ஒரு பக்கத்து பயந்தேன், என்னடா இது யார் பண்ணுறாங்க, டிஎம்கே பண்ணுறாங்களா, ஏடிஎம்கே பண்ணுறாங்களா, யார் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க பேசிட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கத்து எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது டிவிக்கேவும் பண்ணுவாங்களா, அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி அந்த பாட்டில் வீசின 2 பேரை வந்து விசாரித்த போது அவங்க டிவிகே கட்சி சார்ந்த நபராக தான் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் தான் அந்த 2 பேருமே, அவங்க தான் பாட்டிலை வீசியிருக்காங்க. இது இப்போ போலீஸில் உறுதியாக இருக்குங்க, நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து பார்க்காம சொல்லலை, நியூஸை பார்த்துட்டு தான் அந்த வீடியோவை நான் பண்ணுறேன். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான்,
இப்படியெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு, இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு அனுதாபத்தை நீங்கள் தேடுறதுக்கு பதிலாக நீங்கள் களத்தில் இறங்கி போராடலாம்ல. களத்தில் இறங்கி போராடி மக்களை சந்தித்து மக்களோட நிற்கலாம்ல. இப்படி நீங்கள் அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்து நீங்கள் ஒரு தொகுதியில் ஒரு பொறுப்பாளராக இருந்து மக்களுக்கு எந்த மாதிரி நல்லது பண்ண போகிறீங்க? அது உங்கள் கட்சி நம்பி உங்கள் பேச்சை கேட்க வந்த உங்கள் கூட்டத்தில் உங்களை நம்பி வந்த பெண்கள் மேலே பாட்டில் வீச எப்படி மனசு வந்தது? இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் போலீஸில் உண்மையாயிருச்சு, விசாரணையில் உண்மையாயிருச்சு, சரிங்களா? மேற்கொண்டு மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒருவேளை போலீஸ் விசாரணைப்படி இது உண்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் கூட்டத்துக்கு நம்பி வந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு நீங்களே கொடுக்காம அவங்களுக்கு நீங்களே காயத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. இது எந்த மாதிரியான அரசியலுங்கிறத தயவு செஞ்சு மக்களான நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வேட்பாளருக்கான வேட்புமனு தாக்கல் கொடுக்கும்போது அவங்களோட சொத்து பற்றின விவரங்கள் கொடுக்கணும். இது எல்லா கட்சியும் கொடுக்கணும். நாம் தமிழில் கொடுக்கணும், டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சியுமே கொடுக்கணுங்க. இது வந்து விதி, எழுதப்பட்ட விதி, தேர்தல் ஆணையம் வச்சிருக்க முக்கியமான பிரதான விதி. இதுபடி விஜய் அவர்கள் கொடுக்கப்பட்ட சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் எழுப்பக்கூடிய தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது, செய்திகள் படிக்க முடியுது, காணொலிகள் தெரிஞ்சுக்க முடியுது. இதையும் மக்களான நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நான் மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம். மக்களான நீங்கள் முடிவு பண்ணி எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணி பண்ணுங்கள். ஆனால் வேட்பாளர்கள் இந்த மாதிரி குற்ற பின்னணி, சமூகத்திற்கு சட்ட ஒழுங்கிற்கு பிரச்சனை தரக்கூடிய குற்றங்கள் செஞ்ச நபருக்கு வேட்பாளர் கொடுத்தது கூட அந்த கட்சி சார்ந்த விஷயம், மக்கள் பொறுப்பேற்றுக்குவாங்க. ஆனால் பொதுக்கூட்டத்தில் உங்களை நம்பி வந்த பெண்கள் மேலே பாட்டில் வீசுகிற அளவுக்கு நீங்களே ஆளை தயார் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. இது உண்மையாக என்னங்கிறத தாவேக்கா நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை தெளிவு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆனால் போலீஸில் உறுதியாயிருச்சு, நியூஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்குங்க. இது தொடர்ந்து டிவிகே கட்சி சார்பாக இதை வந்து நம்ம மாற்றாவே பார்க்க முடியல. இது ஒரு மாற்று நம்ம எடுத்துக்க முடியாது. இது எப்படி நம்ம மாற்றுன்னு எடுத்துக்க முடியும், மாற்றுன்னு கொண்டு போக முடியும்? நிறைய வேட்பாளர்கள் மேலே நம்ம நிறைய கேள்விகள் எழுப்பலாம். அந்த அளவுக்கு வேட்பாளர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதில் தாவேக்காவுக்கு ஆதரவாக நிறைய பேர் கரூர் சம்பவத்துலலாம் ரொம்ப அதிகமாக விஜய் சார்பாக அவங்க பக்கத்தில் நின்ன நிறைய நபர்களுக்கு சீட்டு கொடுக்கல நம்மளால் கேள்வி கேட்க முடியுது. இப்போ ஒரு செய்தி வந்துச்சு, மறுபடியும் நியமனம் பண்ண வேட்பாளர்களை மறுபரிசோதனை, அதாவது மாற்றம் பண்ண, அதாவது வேட்பாளர்கள் மாற்றம் செய்யப்படும் நிகழ்வு நடக்க இருக்கிறதா ஒரு தகவல் இருந்தது. அதை நான் பார்த்தேன். அதாவது நியமிக்கப்பட்ட வேட்பாளர் ஒரு 4-5 வேட்பாளர்களை மறுபடியும் மாற்றம் பண்ணுறதுக்கான வழி வந்து செயல் வந்து நடத்த போகிறதா டிவிக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குங்க, ஓகேங்களா? போதைப் பொருள் விற்ற ஒரு நபர், வக்கீலை தாக்கிய ஒரு நபர், தன்னோட ஜாதியோட பெருமையை பேசி பொதுமக்களிடத்தில் தன்னோட ஜாதிக்கான அடையாளமாக காட்டிக்கூடிய ஒரு நபர், இப்படி ஒரு பக்கம் இருக்கிறதுல பொதுக்கூட்டம் கூட்டின கூட்டத்துக்கு வந்த மக்கள் மேலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது, இது எந்த மாதிரியான அரசியலுங்கிறத பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், வாக்கு செலுத்தக்கூடிய சட்டமன்றத்தில் 2026ஆம் ஆண்டு வாக்கு செலுத்தக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எது மாற்று அப்படின்னு. மறுபடியும் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் டிஎம்கே வரக்கூடாது, எனக்கு ஏடிஎம்கே வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி திராவிடங்களை பார்த்துட்டு அதனால நான் டிவிகேக்கு ஓட்டு போகிறேன்னு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், கொஞ்சம் சிந்திச்சு அந்த கட்சி பற்றி நல்லா உள்வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கான முடிவு எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். அதையும் தாண்டி ஓட்டு போடுறது உங்களோட தனிப்பட்ட முறைமை, நாங்கள் புரிதலை தான் உருவாக்க முடியும். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் செய்திகள் வருது. இது வேட்பாளர்கள் பார்த்தோன்னா அவங்க பேரில் இருக்கக்கூடிய குற்றங்கள், விமர்சனங்கள் எல்லாமே உண்மை தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது அயனாபுரம் பொதுக்கூட்டத்தில் நடந்த அந்த பிரச்சனை தான் விசாரணை தெளிவாயிருச்சு. போலீஸே வந்து அதை வெளிப்படுத்திட்டாங்க. தாவேக்கா கட்சிக்காரங்க தான் பண்ணியிருக்காங்க, வெளிப்படுத்துகிறாங்க. இதுக்கும் தாவேக்கா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இது எந்த அளவுக்கு மாற்றுன்னு மக்களை நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு நமக்கும் தெரியல. பாருங்கள், பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா தேர்தலுங்கிறது ஒரு மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த நாடு சம்மந்தப்பட்ட விஷயம், இயற்கை, இறையாண்மை எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயம் தான் தேர்தல். அதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. சரியாக தெளிவாக பயன்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.